அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இச்சம்பவத்தை அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்த வன்கொடுமை சம்பவத்தை விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட நிலையில் கைதான ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடைபெற்றது. மேலும் பல்வேறு திருட்டு வழக்குகளிலும் தொடர்புடைய ஞானசேகரன் அதன் மூலமாக எவ்வளவு சொத்து வாங்கி குவித்துள்ளார் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி வரை சென்னையில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் குறித்த விவரங்கள் கிடைத்துள்ளது. வெறும் 37 நாட்களில் 27 குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி புழல் பகுதியில் மாநகர பேருந்தில் பயணம் செய்த 25 வயது இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குருமூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2024 டிசம்பர் 6ஆம் தேதி கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பெண் உட்பட 8 பேரை எழும்பூர் மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர். 2024 டிசம்பர் 6ஆம் தேதி ஏழுகிணறு பகுதியில் அழகு நிலையத்தில் கல்லூரி மாணவியை தாக்கிய வழக்கில் பரத்ராஜ், முகமது அப்பாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 2024 டிசம்பர் 9ஆம் தேதி சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட தெலங்கானாவைச் சேர்ந்த வெங்கா ரகுநாத் ரெட்டி என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 10ஆம் தேதி அரும்பாக்கம் பகுதியில் 19 வயது கல்லூரி மாணவியை காதலிக்கும்படி மிரட்டிய லிங்கேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 11ஆம் தேதி துரைப்பாக்கத்தில் பொது இடத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திருநங்கை அஜித் என்ற அனாமிகா கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 12ஆம் தேதி ஓட்டேரி பகுதியில் பெண்ணை தாக்கிய ரவுடி சரண்குமார் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 14ஆம் தேதி வளசரவாக்கம் பகுதியில் தன்னுடன் படித்த பெண்ணை காதலிக்க வற்புறுத்தி கல்லால் தாக்கிய ஸ்ரீராம் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 15ஆம் தேதி ராஜமங்கலத்தில் உணவு டெலிவரி செய்யும் பெண் ஊழியரை ஆபாசமாக திட்டிய மனு கிருஷ்ணா மற்றும் விஷ்ணு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 2024 டிசம்பர் 16ஆம் தேதி துரைப்பாக்கம் பகுதியில் பெண்ணிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட சரக்கு வாகன ஓட்டுநர் தமிழரசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 19ஆம் தேதி மைந்தகரை பகுதியில் காதலித்த போது சேர்ந்தெடுத்த அந்தரங்க வீடியோக்களை வெளியிடுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய ஹரிபாபு என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 20ஆம் தேதி ராயபுரத்தில் பணம் மற்றும் தங்க நகைகள் கேட்டு தகராறு செய்து மனைவி மைத்துனர் மாமனாரை தாக்கிய கணவர் தமீம் அன்சார் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 20ஆம் தேதி அண்ணா நகரில் கார் ஓட்டும் பயிற்சியின் போது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பயிற்சியாளர் செல்வம் என்ற சித்திரை செல்வம் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 21ஆம் தேதி சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் ஸ்ரீஹரியை சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். 2024 டிசம்பர் 22ஆம் தேதி புரசைவாக்கம் பகுதியில் 39 வயதான பெண்ணை தாக்கி ஆபாசமாக திட்டிய வழக்கில் தினேஷ் மற்றும் சுபாஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 2024 டிசம்பர் 22ஆம் தேதி மேற்கு மாம்பலம் பகுதியில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்று நகையை பறித்த பூர்ணநாதன் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 26ஆம் தேதி மயிலாப்பூர் பகுதியில் பேய் விரட்டுவதாக கூறி 26 வயது இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிறிஸ்தவ போதகர் கெனித்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 27ஆம் தேதி கொடுங்கையூர் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட 24 வயது இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ரவுடி தீபன் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 27ஆம் தேதி சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட நவீன் சங்கரை சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். 2024 டிசம்பர் 27ஆம் தேதி கிண்டியில் ஐடி நிறுவன பெண் ஊழியரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சக்திவேல் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 28ஆம் தேதி 1000 வழக்கு பகுதியில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் 28 வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக அஜித் குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பர் 28ஆம் தேதி வெள்ளிவாக்கம் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 26 வயது இளம் பெண்ணை
ஆபாசமாக திட்டி கதவை திறக்குமாறு மிரட்டிய மதன்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2025 ஜனவரி 1ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 23 வயது இளைஞர் முகமது ஆதாம் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 2025 ஜனவரி 2ஆம் தேதி யானைக்கவுனி பகுதியில் 19 வயது இளம்பெண்ணை காதலிக்க வற்புறுத்தி பெட்ரோல் ஊற்றி கொலை மிரட்டல் விடுத்த அர்ஜுன் மற்றும் ஜேம்ஸ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். 2025 ஜனவரி 4ஆம் தேதி வேளச்சேரியில் வீட்டு வேலை செய்து வந்த 24 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 78 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார். 2025 ஜனவரி 4ஆம் தேதி புளியந்தோப்பு பகுதியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கார் ஓட்டுநர் இளையராஜா என்பவர் கைது செய்யப்பட்டார். 2025 ஜனவரி 6ஆம் தேதி சென்னை மதுரவாயிலில் சாலையில் நடந்து சென்ற 25 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். இப்படி டிசம்பர் மாதத்திலிருந்து தற்போது வரை பெண்களுக்கு எதிராக 27 குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த குற்றங்களில் காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்திருந்தாலும் ஏன் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது என்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை காவல்துறை ஏன் இரும்பு கரம் கொண்டு அடக்க தவறுகிறது என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.